ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்னா தயிர் பாவக்காய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி. அதுக்கு தேவையான இது தயிர் 1 கப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், தக்காளி 2, ஆயில், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், 1/2 கிலோ பாவக்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு. அப்புறம் வந்து குக்கர் வச்சுட்டு அந்த தாளிப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ அந்த பவுட்ரெல்லாம் எடுத்து வச்சுருங்களா, மசாலாஸ் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பாவக்காயும் போட்டு 2 சவுண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் வந்து கடைசியாக தான் இறக்கி வச்சுட்டு ஊற்றணும். ஊற்றிட்டா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது காய் பாவக்காயோட பழுத்த பாவக்காயில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச் என்னென்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து சாம்பார், கதம்ப சாம்பார், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டால் சாம்பார் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் தயிர் பாவக்காய். அதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் கீர் செஞ்சோம் இல்லையா, அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வச்சு நாங்கள் இன்றைக்கி மதியானம் லன்ச் முடிச்சிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.